அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அந்த நேரத்திலே கூடியிருந்த எல்லா படைகளுக்கும் மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். பேசி அந்த இடத்திலே நபிகளார் ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள். நாளை அந்த போர்க்களத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த போர்க்களத்தின் படைத்தளபதியாக சஅத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்படுவார். அவர் கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் நியமிக்கப்படுவார். அவர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்படுவார். ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இந்த செய்தி இதற்கு முன்னால் நபித்தோழர்கள் கேள்விப்பட்டதில்லை. அவர் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்தவர், அவர் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்தவர் என்று ஒவ்வொரு நபித்தோழருடைய பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னா என்னங்க நடக்கும்? அந்த கருத்திலிருந்து என்ன வருது? அப்ப நாம் கொல்லப்படுவோம், நாம் இந்த போர்க்களத்திலே சகிதாக்கப்படுவோம். அந்த மூன்று நபித்தோடர்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட, தெரிந்திருந்தாலும் கூட நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஏமாந்து விடக்கூடாது, மறுமைக்காக நாம் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நபித்தோடர்கள் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த போர்க்களம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போர்க்களம் நடைபெற்ற காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் முன்னால் சகாபாக்களுக்கு விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடைபெறக்கூடிய சண்டைகளை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கண் முன்னால் காட்டுகிறான். அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள், இதோ இஸ்லாமிய கொடியை சஅத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு ஏந்திருக்கிறார், இதோ அவர் கொல்லப்பட்டு விட்டார். அடுத்ததாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஏந்திருக்கிறார், இதோ அவரும் கொல்லப்பட்டு விட்டார். அடுத்ததாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு ஏந்திருக்கிறார், இதோ அவரும் கொல்லப்பட்டு விட்டார். அடுத்ததாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு கொடி ஏந்திருக்கிறார், அவர் கரத்திலே அல்லாஹ் வெற்றியை அல்லாஹ் கொடுத்து விட்டான். சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் இந்த நேரத்திலே உலகத்தை இங்கு இப்போது இருப்பதை அவர்கள் நிச்சயமாக அவர்கள் விரும்பி இருக்க மாட்டார்கள். அவர்கள் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் சிந்திச்சு பாருங்க. இப்படியான ஒரு சூழல்ல, இப்படியான ஒரு நெருக்கடியில, நம்முடைய உலக வாழ்க்கையிலே எத்தனையோ நெருக்கடி, எத்தனையோ பிரச்சனை. இஸ்லாமிய மார்க்கத்துக்காக சாதாரணமாக வழக்குகளை சந்திக்க வேண்டும், சிறை செல்ல வேண்டும். அந்த மாதிரி பிரச்சனைகளில் கூட அந்த மாதிரி நீங்க வழக்குகளை சந்திக்கணும், பிரச்சனை ஆயிரும் அப்படின்னா எத்தனை பேர் அந்த இடத்திலே அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம்? மரணம் என்று தெரிந்தும் அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே முழுக்க முழுக்க மறுமை என்கிற வாழ்க்கை தான் லட்சியமாக இருந்தது. அதே போல சுஹைபா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை மக்காவிலே மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இஸ்லாம்